ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். அமாவாசை அப்படின்றது முன்னோர் வழிபாட்டுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மிக நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கும் சரி, நம்மளுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா சுகபோகங்களும் கரெக்டான டைமில் கிடைக்கணும். அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அமாவாசையிலேயே தை அமாவாசை அப்படின்றது மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்குமே திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுக்க நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுடைய ஃபோட்டோவை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா? அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை செஞ்சு பாருங்கள். இது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எங்ககிட்ட முன்னோர்களுடைய ஃபோட்டோ இல்லைங்க, நாங்கள் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறோம்னாலும் பரவாயில்ல. அந்த விளக்குனுடைய ஒளி தீபச்சுடர் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஓம் பித்ரு தேவதாப்பியோ நமக, ஓம் பித்ரு தேவதாப்பியோ நமக இந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம். நீங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுறதே கிடையாது, அவங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சு வழிபாடு பண்ணல அப்படின்னு இருக்கிறவங்க கூட தெற்கு திசையை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையுமே சொல்லுங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தினமுமே தெற்கு திசையை பார்த்து நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பித்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மரியாதை இது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.